சேலத்திலிருந்து சென்னை ரிசர்வ் வங்கிக்கு ரயிலில் கொண்டுவரப்பட்ட பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கண்டெய்னர் மூலம் கொண்டுவரப்பட்ட பணத்தை பெட்டியின் மேற்கூரையை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் எழில் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். எழில், வணக்கம். நீங்க சொல்லுங்க, இந்த பணம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது, அதை பத்தி சொல்லுங்க எழில். சேலத்திலிருந்து பயணிகள் ரயில் மூலமாக இன்று காலை 6:30 மணிக்கு இந்த பெட்டி, தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த பெட்டியின் மூலமாக, அதாவது பணம், கிழிந்த ரூபாய் நோட்டுகள், பயன்படுத்த முடியாத ரூபாய் நோட்டுகள் மற்றும் புது தாள்கள் என பல வகைகளில் பணமானது கட்டுக்கட்டாக சுமார் 226 பணப்பெட்டிகளின் மூலமாக ஒரு கண்டெய்னரில் அடைத்து இது எழும்பூரில் இருக்கிற அந்த சரக்கு பெட்டகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது காலை 6:30 மணிக்கு இந்த இடத்தை அடைந்த பொழுது இந்த ரயில் பெட்டியை ஆராய்ந்து பார்த்தபோது அந்த கூரையானது, அந்த பணம் கண்டெய்னர் வைக்கப்பட்டிருந்த அந்த கூரையானது ஒரு ஆள் நுழைந்து வெளியேறுகின்ற வகையில் ஓட்டை இடப்பட்டு அதன் மூலமாக பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து இந்த இடத்தில் ரயில்வே உயர் அதிகாரிகள் மற்றும் தமிழக போலீஸ் அதிகாரிகள் என பலர் இந்த பெட்டியில் எப்படி கொள்ளை சம்பவம் நடந்தது, இது எங்கிருந்து வந்தது, இது எந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டது, இது கொள்ளைக்கான காரணம் என்ன, கொள்ளைக்கான சாத்திய கூறுகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தற்போது தொடர்ந்து நேரடியாக ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். இந்த ரயிலானது சேலத்தில் இருந்து வந்திருக்கிற ரயில் தற்போது எழும்பூர் சரக்கு பெட்டகத்தில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலில் பணம் ஆனது பல கோடி ரூபாய்கள், சுமார் 226 பெட்டிகளின் மூலமாக சென்னை ரிசர்வ் வங்கியில் வைப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியில் தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. தற்பொழுது இது குறித்த ஒரு விரிவான விசாரணையை அதிகாரிகள் துவக்கியிருக்கிறார்கள். நம்மிடத்தில் பேசிய ரயில்வே ஐஜி ராமசுப்ரமணியன், தற்பொழுது இந்த 226 பெட்டிகளில் 2 பெட்டிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அதில் இருந்த பல லட்சம் ரூபாய்கள் கொள்ளை போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ரயில் எந்த பாதையில் வந்தது, அந்த ரயில் எங்கெல்லாம் நின்றது என்பது குறித்து நாங்கள் விசாரணையை துவக்கி இருக்கிறோம். தமிழக போலீசாரும் தற்போது ரயில்வே போலீசாரும் இணைந்து இந்த பெட்டியில் கொள்ளை போனதை குறித்து அவர்கள் விசாரணை நடத்துவார்கள் என்று நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பெட்டியானது சேலத்திலிருந்து புறப்பட்டு வந்ததிலிருந்தே இந்த பணத்திற்கான பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. செக்யூரிட்டி போர்ஸுடன் தான் இந்த பெட்டி அங்கிருந்து பயணித்து வந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமலேயே இந்த பெட்டியினுடைய மேற்கூரை எப்படி உடைக்கப்பட்டது என்பது குறித்து நாங்கள் விசாரணையை நடத்தியிருக்கிறோம். மற்றும் அந்த பெட்டியில் பயணித்த பாதுகாப்பு காவலர்களிடத்திலும் நாங்கள் விசாரணையை தொடங்கி இருக்கிறோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பாதுகாப்பு அம்சங்கள் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நாம் கேட்டதற்கு அவர்கள் நிச்சயமாக இது குறித்து நாங்கள் விரிவான விசாரணையை நடத்துவோம், விசாரணைக்கு பின்பே இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து முழு தகவலையும் நாங்கள் சொல்கிறோம் என்று காவல்துறையினர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதையடுத்து தற்பொழுது நாம் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இது மிகவும், அதாவது எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கிற சரக்கு பெட்டகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு இந்த பெட்டியை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கண்டெய்னர் பெட்டியில், அதாவது கண்டெய்னரில் வைக்கப்பட்டிருந்த இந்த 226 பெட்டிகளில் 2 பெட்டிகள் மட்டும் தான் உடைக்கப்பட்டிருக்கிறதா, மற்ற பெட்டிகளுடைய நிலை என்ன என்பது குறித்து அவர்கள் தொடர்ந்து விரிவாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த பணம் தற்பொழுது ரிசர்வ் வங்கிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது சேலம், அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருந்த சிறு வங்கிகளில் இருந்து உபயோகப்படுத்தப்பட்ட ரூபாய் நோட்டுகள், பழைய கிழிந்த ரூபாய் நோட்டுகள் மற்றும் புது ரூபாய் நோட்டுகள் என பல வகையான ரூபாய் நோட்டுகள் பல லட்சம் அடங்கிய அந்த பெட்டிகளில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கொள்ளை சம்பவம் இந்த பெட்டியில் தான் நடந்திருக்கிறது. இந்த கொள்ளைக்கான காரணம் குறித்து அவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.